முக்கிய செய்தி, தாவேக் அரசின் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. தொகுதி மறுவரையறை கைவிட வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் தலைவர்கள் அளிக்கக்கூடிய பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு உரிமையையும் தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால இன்றைய கூட்டத்தில் கண்டிப்பாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு விரைவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் தரப்பிலிருந்து வெளியிடப்படும். கண்டிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழக தேவை இருக்கும். 39 எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதே போல எப்படி 2001 பண்ண மாதிரி இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்களுடைய தேவையும். இதை மறுவரை செய்யறதுக்காக ஒரு புறவழியில பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே மேற்கொள்வதற்கும் எலெக்ஷன் மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுக்கும் இல்ல எந்த விதத்திலும் மக்களுக்கும் இல்ல யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லாமல் இப்ப திடீர்னு இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது இன்னைக்கு கூட்டத்தில் அந்த 543 எந்த மாற்றமும் தேவை. அதே தமிழகத்திற்கு 39 எந்த மாற்றம் தேவை. ஜோசப் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பில் முதல் முறையாக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அழைப்பு அதுக்கு மேல அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கான வேலை, தமிழகத்தை ஏமாற்றுவதற்கான வேலை, இது உண்மையிலேயே பாஜக மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்கின்ற சதி. இந்த சதியில ஏமாந்துடக்கூடாது. ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு வேலையே கிடையாது. டீலிமிட்டேஷனே பெரிய கிமிக்கு. இந்த டீலிமிட்டேஷன் என்பது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அதிகாரத்தை புடுங்குவதற்காக நடக்கின்ற சதி. இதை எதிர்த்து 543 இடங்கள் 39 இடங்கள் இதை காப்பாற்றுவது மிக முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன, அது ஒரு ஃபேக் டீலிமிட்டேஷன். ஃபேக் டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறது நியாயம் கிடையாது. டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிரானது. 543 தொகுதிகள் தான் நியாயமானது. 39 தொகுதிகள் தான் நியாயமானது. எப்பொழுது டீலிமிட்டேஷன் நடந்தாலும் சரி, இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே ஃபேரான டீலிமிட்டேஷன் கொடுக்க போறதில்ல. அவர்கள் ஒரு ஃபேக் டீலிமிட்டேஷன் தான் கொடுக்க போறாங்க. திமுக அதிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இதே நிலைப்பாட்டைத்தான் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு தென் மாநிலங்களினுடைய உரிமைகள், அதிகாரத்தினுடைய வலிமை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாம் முயற்சி செய்து வந்தோம். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது நோ டீலிமிட்டேஷன் தான். அதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஏற்கனவே 76வது ஆண்டு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 522 இருந்து 542 உயர்த்திய பொழுது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 41 39 குறைந்தது. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தது. அந்த அநீதியை பெரிய வடிவமாக்கினால் நீதி கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, இந்த 850 அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு என்று வந்தாலும் அடுத்து 80 அரசியல் சாசனத்துடைய 82(1)A மீண்டும் சென்சஸின் அடிப்படையிலான தொகுதி வரையறை என்ற மிகப்பெரிய ஆபத்திலே போய் மாட்டும். எனவே இப்பொழுது இருக்கிற நிலைமை அதே 543 என்ற எண்ணிக்கையும் மாநிலங்களுக்கான அதே எண்ணிக்கையும் தொடர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைவருமான அந்த கருத்தில் ஒத்துழைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதாவது என்னன்னா, பாஜக அரசு என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு எல்லா மாநிலம் ஏத்துறதுனால நீங்க ஏத்துக்கலாமே ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிற மாதிரி சில எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பா அவங்களுடைய ஆதரவு சமூக வலைதளங்கள், தமிழ்நாட்டிலே சில எதிர்க்கட்சியோட சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி டீலிமிட்டேஷன் பில்ல நமக்கு 50% எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கூட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆதரிக்கலாம்ங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அந்த எதிர்க்கட்சிக்கு ஆதரவான இன்ஃபுளுசர்ஸ் பட்டிமன்றங்கள் இதுல ஊடக இதுல பேசுறவங்க எல்லாரும் இந்த கருத்து சொல்றாங்க.
இதன் அடிப்படையில சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பாஜக கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்க மாதிரி தெரியுது. அதாவது அவங்க அண்ணன் ஆர்.எஸ். பாரதியை பொறுத்த வரைக்கும் திமுக கருத்து சொல்லியிருக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த டீலிமிடேஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, குறிப்பா சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதா இந்த டீலிமிடேஷன் பில். இதுக்கு உதாரணம் பொறுத்தவரைக்கும் அஸ்ஸாம் நடந்திருக்கு. அங்க பொறுத்த தொகுதி மறுவரை செய்யும் பொழுது இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அங்க டெல்லியில பாஜக அரசு பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சிக்காரங்கிட்ட தலைவர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த டீலிமிடேஷன் பில் வந்து நீங்க ஆதரிக்கணும், இதன் அடிப்படையில் நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்க அவசர அவசரமா கூட்டத்தை நம்ம கூட்டிருக்கோம். நீங்க இந்த மழைக்கால கூட்டத்தோட நீங்க பாத்திருப்பீங்க, அவசரமா பில்ஸை பாஸ் பண்றாங்க செய்யறாங்க. இது நடந்துருச்சுன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கணும்.